செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே முகுந்தகிரி இந்தலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் நனைந்து சேதமானது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகுந்தகிரி இந்தலூர் பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சுற்றியுள்ள கிராம மக்கள் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில 2 தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் கனமழையானது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1.5 டன் அரசு நேரடி நெல் கொள்முதல் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.